பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இந்த அதிகாலை பொழுதுல ஒரு பாடலை நாம் பாடலாம். கர்த்தரை ஆராதித்து கர்த்தரை துதித்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பதியாது. என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பதியாது. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் கரையில் நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தடுத்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தரின் கரப்பிடித்து நான் உன்னை விட்டு விலகே. நான் உன்னை என்று கைவிடே என்றாரே. கர்த்தரின் கரப்பிடித்து நான் உன்னை விட்டு விலகே. நான் உன்னை என்று கைவிடே என்றாரே. என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் திறந்த போது தினக்குள் என்றாரே. நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் திறந்த போது தினக்குள் என்றாரே. கர்த்தரின் அருகிலிருந்து நான் உனக்காகவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. கர்த்தரின் அருகிலிருந்து நான் உனக்காகவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். ஹல்லேலூயா. அன்பு தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதிங்க. உங்க வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசுங்க. உங்க வார்த்தைகளை கேட்பதற்கு எங்களுக்கு ஒரு ஆசையும் வாஞ்சையும் தாகத்தையும் கொடுங்கப்பா. இந்த அதிகாலை பொழுது இந்த மன்னா எங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக நாங்கள் ஆண்டவரே இந்த உலகத்திற்காக மாத்திரமல்ல, வறுமைக்காக உங்க மீது நம்பிக்கையுடையவர்களாய் நாங்கள் வாழும்படி கிருபை தாங்க. எங்களோட தங்கீரும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நாள் நம்ம பார்க்க போகிற செய்தி தலைப்பு இது என்ன காலம் என்பதை குறித்து நாம தியானிக்க போகிறோம். இன்னைக்கு வார்த்தை சொல்லுது, என் காலத்தை அறிகிற அறிவை எனக்கு தாரும். காலங்களை அறிகிற அறிவு. இன்னைக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா நமது காலங்கள் இந்த உலகத்துல நிலையில்லாத உலகத்துல நம்ம எவ்வளவு காலம் வாழ போறோம் நமக்கு தெரியாது. ஆனா அந்த காலங்களை அறிகிற அறிவு என்ன செய்யணும்? நமக்கு இருக்கணும். 2024 முடிஞ்சு 25 வந்துட்டோம். இந்த 2025ல இதை குறித்தான ஒரு விழிப்பு நமக்கு தேவை. எத்தனையோ பேர் பாத்தீங்களா பிறந்த நாள்ல நல்லா ஜாலியா உற்சாகமா கொண்டாடுவாங்க. சில பேருக்கு எப்படி இருக்கும், அந்த பிறந்த நாள் வரும்போதெல்லாம் நமக்கு இவ்வளோ வயசை போயிடுச்சு, இல்லைன்னா இந்த காரியத்தை இந்த வருஷத்துல ஒருவேளை ஒரு சிலருக்கு கல்யாணம் முடிஞ்சோன்னு எதிர்பார்த்துருக்கலாம்.
இந்த குறிப்பிட்ட காலத்துல எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும், இது பறந்துரும் நினைச்சிருப்பாங்க சில பேர். இல்ல இந்த வருஷத்துல நான் சொந்த வீடை கட்டி விடுவேன் அப்படின்னு நினைச்சிருக்கலாம் பாருங்க. சில பேர் பாத்தீங்கன்னா பலவித ஆசைகள் உடைய காலங்களை எதிர்பார்த்து இருப்பாங்க. இதுல பிசினஸ் பீப்புள் என்ன செய்வாங்க, இந்த பணத்தை இதுல நான் இன்வெஸ்ட் பண்ணனா இத்தனை வருஷத்துல இல்லைன்னா இந்த வருஷம் முடிவுல எனக்கு இவ்வளவு அமௌண்ட் எனக்கு கிடைக்கும், லாபம் கிடைக்கும்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் நமக்கு இவைகள் எல்லாவற்றை விட மேலான ஒரு புரிந்து கொள்ளுதல், ஒரு அறிவு நமக்கு வேணும்னா நம்முடைய காலங்கள் என்ன காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது, கடைசி காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கடைசி காலத்தை குறிச்சு எத்தனையோ வருஷமா தான் நம்ம என்ன செய்யறோம், கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஆனாலும் எல்லாருக்கும் தெரியும் ஒரு மனுஷனை சந்திக்க வேண்டியது மரணமோ இல்லைன்னா கர்த்தருடைய வருகையோ. அப்போ மரணம் சொல்லி நம்ம ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்துல இருக்கக்கூடாது. ஆண்டவர் என்ன செஞ்சாரா, அவரே மரணத்திற்கு உட்படுத்தப்பட்டு மரண பயத்தை நம்ம அதை மேற்கொள்ள வேணும்னு ஆண்டவர் அந்த பாதையில் போயிருக்கிறார். அப்ப பாருங்க, இன்னைக்கு நாம எந்த காலத்துல இருக்கிறோம், நம்ம என்ன காலத்துல இருக்கோம், எப்படி நான் கிரியை செய்ய வேண்டும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்னா ஓசியா 10:12 சொல்லுகிறது, நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள். அப்ப இந்த நாள் எந்த நாள்னா விதைக்க வேண்டிய நாள், விதைக்க வேண்டிய நாள். தயவுக்கு ஒத்ததாய் அறுப்பு அறுங்கள். அப்ப விதைக்கணும் அறுக்கணும். எப்படி ஒரு வயல்ல ஒரு மனுஷன் கிட்ட இருந்தா அந்த வயல்களுக்கு நல்லா செழிப்பாக்கி என்ன நினைப்பாரு, இதுல நம்ம பயிர் போடணும், இதுல இவ்வளவு காலத்துல ஒரு அறுவடை கிடைக்கும், இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ அது போல இன்னைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளாய் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு, நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், இப்போ இங்க இருந்தோம், எவ்வளவு விதைத்தோம், சிலதை இழந்தோம். ஆனாலும் இனிமே ஒரு இடத்துக்கு நம்ம போகும்போது மறுபடியும் விதைக்கிறோம். விதைக்காம அறுக்க முடியாது. ஒரு வீட்டுக்குள்ள நீங்க போகணும்னா கூட நம்ம போகணும்னா அந்த வீட்டுக்கு தேவையான ஒண்ணு சொந்தமா வாங்கினாலும் காசு விதைக்கணும், வாடகைக்கு போனாலும் என்ன செய்யணும், அட்வான்ஸ் கொடுக்கணும், வாடகை கொடுக்கணும், அவங்க சொல்ற இது காரியங்களுக்கு எல்லாம் கட்டுப்படணும், அப்பதான் ஒரு வீடே கிடைக்குது. அப்போ இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, இந்த வருஷத்துல எல்லாத்துக்கும் ஒரு விதைப்பு இருக்கிறது போல உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களுக்கு ஜீவனை கொடுத்து, சுகபலனை கொடுத்து, எல்லா நன்மைகளை கொடுத்து, பரலோகத்துக்குரிய தரிசனத்தை கொடுத்து, உங்களுக்கு நித்திய ஜீவனை வைத்திருக்கிற ஆண்டவர் சொல்றாரு, நீதிக்கென்று விதையுங்கள், தயவுக்கு ஒத்ததாய் அறுப்பு அறுங்கள். எதை விதைக்கிறோமோ அதுதான் அறுக்க முடியும். இரக்கம் இல்லாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்புன்னு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் பாருங்க. நாம் விதைக்க ஒரு நீதிக்கென்று அப்படின்னா இந்த உலகத்துல எவ்வளவு பாவங்கள்ல வாழுகிற பிள்ளைகள் இருக்காங்க, இயேசு இல்லாத பிள்ளைகள் எவ்வளவு சன்மார்க்கமான நெறியில இருக்காங்க, நல்லவங்களா இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்குள்ள இயேசு ரட்சகர் இல்லை, அவங்களுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லை, அவங்க மறுபடியும் பிறக்கவில்லை, இயேசு கிறிஸ்துவை இருதயத்திலே ரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப பாருங்க, அவங்களுக்குள்ள என்ன ஆண்டவர் இல்லாததுனால அவர்களுக்குள்ளாக இயேசு வரும்படி வசனம் என்கிற விதையை நம்ம விதைக்க வேண்டும், கண்ணீர் என்கிற விதையை நாம் விதைக்க வேண்டும். குடும்பத்துல பாருங்க, ஒரு 4 பேர் 5 பேர் இருக்க குடும்பத்துல 4 பேரோ 5 பேரோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவர்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு நல்ல ஒரு வாழ்க்கை வாழும்போது, தூய்மையான பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்போது அவருடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி ஒருமனப்படலன்னா அந்த பிள்ளைகள் என்ன செய்யும், ஆண்டவருக்குள்ளேயும் இருக்கும், அந்த பக்கமும் போகும். கொஞ்ச நாள் இங்கேயும் அங்கேயும் கால் வச்சுட்டு வாலிப வயது வரும்போது எதை தெரிந்து கொள்ளும்னா உலகத்தை தான் தெரிந்து கொள்ளும். ஏன்னா அந்த நாள்ல என்ன செய்யும், அறிவுரைகள் பிடிக்காது. அப்பாரு இன்னைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், நீதிக்கென்று விதை விதைத்து, சில பேருக்கு நம் வாழ்வில் நடந்த அற்புதங்கள், கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை அவர்களுக்கு பகிர்ந்து கொண்டு, சில நேரங்களில் வசனத்தை விதைத்து, சில நேரங்களில் நல்ல கிரியைகளாகிய நல்ல காரியங்களை நாம் விதைத்து, சிலருக்கு இரக்கம் செய்து, எவ்வளவுக்கு எவ்வளவு உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் செய்வாரா, அறுப்பை கொடுப்பார். அப்போ வயல் நிலங்கள் எல்லாம் பூத்து குலுங்கி காய்த்து கனி தரணும்னா வயல் நிலத்துல என்ன வேண்டும், வயல் நிலம் உழப்பட வேண்டும். உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். அப்போ பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கு.
என்ன செய்வார்? நம்ம மீதே நோக்கமா இருப்பார். சில பேர் சொல்லுவாங்க, இவங்க வாழ்க்கையில மட்டும் ஒரு இயேசு கிறிஸ்து மட்டும் இருந்தா எத்தனை வாலிப பிள்ளைகள் அழிந்து போகிறாங்க. அந்த வாலிப பிள்ளைகளுக்குள்ளாக தேவ பயம் இருந்தா, சின்ன பிள்ளைகளுக்குள்ளாக கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தா இவங்க வாழ்க்கை எப்படியோ இருந்திருக்குமே சொல்லுவாங்க பாருங்க. அநேகர் வாலிப பிராயத்துல, சிறு பிராயத்துல அவர்கள் இயேசுவை அறியாதவர்களா இருக்கிறதுனால, நித்திய ஜீவனை குறித்து அறியாமல் இருக்கிறதுனால, பாவத்துக்கு தண்டனை உண்டு என்பதை அறியாமல் இருக்கிறதுனால, இன்னைக்கு செய்யற பாவத்தின் விளைவாய் சாபங்கள் நமது ஜெனரேஷனை பாதிக்கும் என்பதை அறியாமல் இருக்கிறதுனால என்ன செய்யறாங்க? சாதாரண ஒரு தவறை செஞ்சுறாங்க. ஆனா கர்த்தரை வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ணும் மட்டும், நீதியை வர்ஷிக்க பண்ண மட்டும் என்ன செய்யுங்க? கர்த்தரை தேடிக்கொண்டே இருங்க. இந்த புதிய வருஷத்துல பாருங்க, இடைவிடாம ஜெபம் பண்ணுங்கள். கூட அப்படிதான் இடைவிடாம ஜெபம் பண்ணுங்கள். நம்ம ஜெபத்தை பண்றதுல நம்ம என்ன செய்யக்கூடாது? எப்பவுமே தளர்ந்து போயிடக்கூடாது. ஜெபிச்சது போதும் அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. நீதி மேல் நமக்கு என்ன வேணும்? ஒரு பசி தாகம் வேணும். இன்னைக்கு எத்தனையோ பேர் நம்முடைய லிங்க்ல வருவாங்க, யூடியூப்ல பார்ப்பாங்க, இந்த மாதிரி கூகுள் மீட்ல வருவாங்க. பல வருஷங்கள் வந்து கூட அவங்க என்ன செய்யறதுல அறுவடையை மட்டும்தான் அவங்க எதிர்பார்க்கிறாங்க. தெய்வீக சுகம் வேணும், சந்தோஷம் வேணும், சமாதானம் வேணும், உலக ஐஸ்வர்யங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த எதையுமே விதைக்காம அறுவடை எதிர்பார்க்கிறாங்க. ஒண்ணு இருதயத்தை திறந்து கொடுக்கணும். கர்த்தாவே வாரும் என்று சொல்லி ஆண்டவரை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தங்களை அர்ப்பணிக்க வேண்டும். எதையுமே ஒன்றையும் செய்யாதபடி என்ன நினைக்கிறாங்க? அறுவடையை எதிர்பார்க்கிறாங்க, அறுப்பை எதிர்பார்க்கிறாங்க. பண்படுத்துகிறது கிடையாது. ஆனா எனக்கு வாழ்க்கையில நீதி எனக்கு வேணும். அநீதி நிறைந்த உலகத்துல நான் வாழுகிறேன், அநீதியாய் கஷ்டப்படுத்தப்படுகிறேன், எனக்கு நீதி வேணும் தான் சொல்கிறதா காணப்படுகிறோம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுது, என்ன காலம்? அறியாமை உள்ள காலம் ஒன்று உண்டு, சத்தியத்தினால் அறிவை அடைகிறதுக்குரிய காலம் ஒன்று உண்டு. இதை அப்போஸ்தலர் 17:30-31 வாசிக்கும் போது, அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார். அறியாமையில இருக்கிறாங்க. அப்ப பாருங்க, அவங்களுடைய வாழ்க்கையில இயேசு இல்லாத வாழ்க்கையில எத்தனையோ விதமான காரியங்கள் இருக்கலாம், எவ்வளவு தோல்விகள் காணப்படலாம். ஒருவேளை உலக பிரகாரமா ஆசீர்வாதம் இருக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில ஏதோ ஒரு ஏக்கம், ஏதோ ஒரு தவிப்பு, ஏதோ ஒரு அடிமைத்தனம் ஒருவேளை அவங்களுக்கு காணப்படலாம். அப்போ அறியாமையுள்ள காலங்கள் போட்டோம். ஆனா இப்போ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கு உள்ள மனுஷன் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். இன்னைக்கு ஆவிக்குரிய சபைகளுக்கு போகிறோம். ஆனா எத்தனை பேர் பாருங்க, நல்ல சினிமா பாட்டு கேட்கறதும், இதுல நாடகங்கள் பார்க்கறதும், பாடல்களை கேட்கறதும், டிவியில பார்க்கறதும், எத்தனையோ உலக பிரகாரமான காரியங்கள். அதையும் தாண்டி எப்போதும் யூடியூப்ல மற்ற காரியங்கள்ல அநேக காரியங்களை வாசித்துக் கொண்டே இருக்கு. அது எப்படி, இது எப்படி, அது இதையும் இன்னைக்கு. அதனால பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுங்க, ஒரு நாள் நான் அறியாமையுள்ள காலத்தில் இருக்கும்போது ஆண்டவர் செஞ்சார். சரி, சத்தியத்தை சொல்றதுக்கு ஆள் இல்லை, இவர்களுக்கு சத்தியம் ஏதாவது கிடைக்குமா? வசனங்களை என்னை பற்றி யார் சொல்லுவாங்க? என்னை குறித்து யாராவது சொல்லுவாங்களா? யாரை நான் அனுப்புவேன்? யாரின் காரியமாய் போவார்? இத்தனை பேர் அழிந்து போகிறாங்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வேதனையோட சில நேரத்துல பாருங்க, யார் அறிவிக்க போவாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஏக்கத்தோட பார்த்து கொண்டு இருக்கிறார். சரி, அறிவிக்கப்படலன்னா என்ன செய்கிறாரு? எப்படியாகிலும் அவர்கள் தேவனை தேடும் போது கண்டனைத்தக்கதாக அவர்களோடு இடைப்படுகிறார். இன்னைக்கு சத்தியத்தை அறிந்த நாம சபைகளுக்கு வருகிற நாம எப்படி இருக்கிறோம்? மனம் திரும்புதல் உள்ள வாழ்க்கை வாழுகிறோமா? அப்படி இல்லைன்னா அறியாமையுள்ள காலங்களை கொண்டு பாவத்துடைய வாழுகிறோமா? வசனம் சொல்லுகிறது, ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை என்ன செய்வாரா? நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோர்ந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றார். அப்ப இதை நாம் பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்வாரு? பிதாவாகி தேவன் நியமித்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை நியாயம் தீர்ப்பார். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு ஏற்றுக்கொண்டதுக்கு முடியலன்னா ஒரு நாள் நம்ம நியாய தீர்ப்புல நாம் நின்றுதான் ஆக வேண்டும். ஏதோ கிறிஸ்தவர்களா இருக்கலாம், நம்ம ஞானஸ்தானம் பெற்றுக்கலாம், அபிஷேகம் பெற்றுக்கலாம், சர்ச்சைக்கு போகலாம். ஆனாலும் கூட கர்த்தருக்கு அருவருக்கிற காரியங்களை உடையவர்களாக இருந்தார்,
அறியாமையுள்ள காலத்துல என்ன பாவங்கள் செய்து கொண்டிருந்தோமோ, எந்த பாரம்பரியத்தை பற்றி கொண்டிருந்தோமோ அதையே பற்றி கொண்டிருந்தா ஒரு நாள் என்ன செய்வார்? கர்த்தரால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. அதுதான் நம்ம பார்க்கும்போது யாக்கோபு அதிகாரத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. 3ஆம் அதிகாரம் 8 முதல் 18 வசனங்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூட நம் நிலங்களை பண்படுத்த வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. நீங்க என்ன செய்யுங்க? பண்படுத்துங்க என்று சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. விதைங்க, அருங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இன்னைக்கு விதைக்க வேண்டும். நாவினால கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகளை விதைக்க வேண்டிய அந்த நாவினால என்ன செய்யுது? பிறரை தூஷிக்கிறது, பிறரை அவமதிக்கிறது, கோல் சொல்லுகிற காரியங்கள், அநேக குடும்பங்களை கெடுக்கிற காரியங்கள், ஊழியங்களை கெடுக்கிற காரியங்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இந்த நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. ஆனால் அந்த நாவுக்கு என்ன செய்திருக்கிறாரு? நமக்கெல்லாம் வாக்கு கொடுத்தது அந்நிய பாஷைகள். ஸ்தோத்திரம், எப்போதும் ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருக்கும்போது, அந்நிய பாஷைகளால் நிறைந்தவர்களா இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த நாவு என்ன செய்து அந்த சாவுக்கு ஏதுவான பொல்லாத நாவு, விஷம் நிறைந்த நாவா இராதபடிக்கு அந்த நாவு என்ன செய்து பரிசுத்தமாக்கப்படுகிறது. ஏசாயாவுடைய நாவு எப்படி அது சுத்திகரிக்கப்பட்ட நாவாக மாறினதோ, ஒரு தீர்க்கதரிசி நாவாக மாறினதோ, அது போல நம்முடைய நாவு கூட அநேகரை உயிர்ப்பிக்கும் நாவாக மாறும். வசனம் சொல்லுகிறது, இந்த நாவை வைத்து பிதாவை நாம் துதிக்கிறோம். ஆராதனை நேரத்தில் நம்ம என்ன செய்யறோம்? தேவனை துதிக்கிறோம், ஆராதிக்கிற, வார்த்தை கேட்கிற, ஏதோ செய்கிறோம். ஒரு சிலர் தவிர மற்றவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுகிறோம். அது முடிஞ்ச உடனே என்ன செய்யறோம்? கூட்டு பேசுறோம். உடனே இங்க பேசுறது இல்ல, பின்னாடி பேசுறது இல்ல, அங்க பேசுறதுல, ரோட்ல பேசுறோம். இவங்க எந்த இடத்துல ஊழியர்களை கொண்டு போனாலும் யாரும் எங்கேயுமே கூடி பேசுறத விட்டுணும். இல்லைன்னா நான் தான் வாட்ச்மேன் மாதிரி வெளியே வந்து நின்றுட்டு என்ன செய்வேன்? கலைச்சு விடுவேன். என் கண்ணுக்கு முன்னாடி ரோடு வரவங்க நின்று பேசாதீங்க. இந்த பேச்சு என்னத்துக்கு? பேச்சுனாலதான் எல்லா பிரச்சனையும் வருது. உட்காந்து டிஸ்கஸ் பண்ணா உங்க வீட்டுல ஒரு நாள் நீங்க நல்ல டீ காஃபி போட்டு வச்சுட்டு ஒரு பிஸ்கட் எல்லாம் செய்யணும், என்ன நம்ம சோறு கூட ஆக்கி போடலாம். அப்படி நீங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு 4 பேர் கமிட்டி போட்டு பேசலாம். ஆனா நம்ம எங்க இருக்கிறோம்? அநீதி நிறைந்த உலகத்துல இருக்கிறோம். எதிர்ப்புகளுக்கு நடுவில் நம்ம வாழுகிறோம். பொல்லாத பிசாசு ஒரு நாவினுடைய ஒரு வார்த்தையை பிடிச்சு கூட அவன் கிரியை செய்கிற பொல்லாத காலத்துல இருக்கிறோம் பாருங்க. நேற்று சாயந்தரத்துக்குள்ள என்னாச்சு? இனி ஒரு சின்ன ஒருத்தர் உள்ள நுழைச்சு பார்த்துருக்கிறாங்க. ஒட்டகம் பார்த்தீங்களா? கொஞ்சம் இடங்கி கொஞ்சம் கட்டு மட்டும் விடும். அதுக்கப்புறம் என்ன செய்யும்? பெரிய பாடியை கொண்டு வந்து உள்ளே வந்துடும். நியாயத்தில் ஆண்டவர் நிச்சயமா என்ன செய்வாரு? கொண்டு வந்து நிறுத்துவார். மனுஷனுக்கு மறைவா எனக்கு ஆண்டவருக்கு என்ன செய்ய முடியாது? மறைக்கவே முடியாது பாருங்க. அது தெரியாததுனால்தான் அறியாமை உள்ள காலங்களில் எப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்தாரோ அதே மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒரே மூச்சுக்கண்ணு ஒரே மாதிரி நீங்க ஏன் இருக்க மாட்டேங்கிறீங்க? கர்த்தரையும் துதிக்கிறீங்க, சபைக்கும் செய்றீங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, உங்களுடைய ஒருவன் ஞானியா இருந்தார், விவேகியா இருந்தார், உங்களுடைய செயல்களிலே அதை நீங்க காண்பீங்க. செயல்களிலே காண்பீங்க. கசம் இவங்களை அழிச்சி ஆகணும், உங்களை துரத்தி ஆகணும், உங்களுடைய குடும்பத்தை என்ன செய்யணும்? பிரிச்சு ஆகணும், இந்த காரியத்தை நான் செய்தி ஆகணும். அதனால என்ன பலன் கிடைக்க போகுது? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, பிறரும் நல்லா இருக்கணும் நீ நினைச்சு, ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று நீ நினைச்சா, உன் குடும்பத்துல நல்லது நடக்கணும் நீ நினைச்சா, பிறரின் ஆசீர்வதின்னு சொல்லிடு. அப்ப நாம இதை குறித்து எச்சரிக்கையுள்ளவர்களாக இராத பட்சத்துல 2025 எத்தனை வருஷம் நீங்க வாழ்ந்தாலும் ஒரு நன்மையும் நடக்க போறதே கிடையாது. அதனால இந்த வருடத்தின் துவக்கத்துல வந்திருக்கிற நாம என்ன செய்யணும்? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அறியாமையுள்ள கால ஆண்டவர் விட்டுட்டே இருந்தார். இப்ப அறிந்து சத்தியத்தை அறிந்து எல்லா நன்மைகளையும் கூட அதுக்கு நடுவில் சரின்னு சொல்லிட்டு ஒரு கிருபையினால போனா போதுன்னு இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் நல்ல காரியங்களை செய்து கொண்டு இருக்கும்போது நம்முடைய நிலைமை எப்படி இருக்குது பாருங்க. யோசித்து பார்க்கணும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, வைராக்கியம் விரோதம் எந்த உள்ளத்துல இருக்குதோ நமக்கு மூச்சை பார்த்தாலே கண்டுபிடிச்சலாம். இதுக்கு யாரும் வந்து ஃபேஸ் ரீடிங் படிச்சுட்டு வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. அது மாதிரி பாருங்க, முகத்தை பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சலாம். அதனால்தான் உன் கண்கள் எப்படி நோக்க கடவுது? நேராய் நோக்க கடவுது. அந்த கண்ணை நீங்க நேராய் நோக்கணும்னா நிறைய ரகசியங்களை நம்ம இந்த சமுதாயத்தை கொடுத்து படுத்துக்கொள்ள முடியும். சில நேரம் நம்ம நேராய் நோக்காதனால தான் என்ன செய்கிறோம்? போன்ல பேசுவாங்க பாருங்க பிள்ளைங்க. இங்க இருந்து ஒரு பொண்ணு தான் பேசும், அங்க 4 பேர் அங்க காத்திருப்பாங்க. 4 பேர் இருந்துகிட்டு என்ன செய்வாங்க? சொல்லி கொடுங்க, இது ஒண்ணு வாங்க, அது ஒண்ணு வாங்க, அது ஒண்ணு வாங்க. 4 பேர் ஒரு பொண்ணுகிட்ட பேசுவாங்க.
அதனால்தான் இன்னைக்கு உலகத்துல என்ன உண்டாகுது? பாவம் பெருகி அதன் மூலம் வேதனைகள்லாம் இருக்குது. கர்த்தருடைய வார்த்தை இந்த யாக்கோபு 3:18 சொல்லியிருக்கு, நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே விதைக்கப்படுகிறது, சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. இந்த சமாதானம் நமக்குள்ள இருக்கா பாருங்க. நீதியாகிய கனி நமக்குள்ள இருக்கா? அநீதியும் நீதியும் சேர்ந்து வாழ முடியாது. ஏதாவது ஒண்ணுதான், ஆத்துல ஒரு கால் வைக்கணும், இல்ல சேத்துல ஒரு கால் வைக்கணும். ரெண்டுத்துக்கு நடுவில் வச்சா என்ன ஆகும்? நம்ம உடம்புதான் டேமேஜ் ஆகும். அப்ப நீதியாகிய கனியானது யாராலே விதைக்கப்படும்? சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே விதைக்கப்படும். இங்க சமாதானம் 2 கை தட்டினாதான் சண்டை வரும். ஒரே ஒரு கை ஓகி தட்டிட்டு இருந்தா அது பாட்டுல இருக்க வேண்டியதுதான். அப்ப அந்த ஒரு கை தட்டாம வச்சிருக்காங்க, எதுக்கு வச்சிருக்கிறாங்க? அவங்க சமாதானத்தை நாடுகிறாங்க. சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் பாருங்க. இதுல என்ன சொல்லியிருக்குன்னா, James 3:18, peacemakers who sow in peace reap a harvest of righteousness அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப peacemakers சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்கள் அவங்க என்ன செய்யறாங்களா? அவங்க சமாதானத்தை விதைக்கிறாங்க. சமாதானத்தை அதனுடைய அறுவடை என்னது? நீதி. அப்ப பாருங்க, இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன்றத நம்ம என்ன செய்யணும்? யோசித்து பார்க்கணும். இந்த உலகத்துல ஏன் என்ன இன்னும் வச்சிருக்கிறாரு? நீதி, நீதி செய்ய வேண்டும், நீதி செய்ய வேண்டும் என்று சொல்லி. இப்ப நாம அப்படி இருக்கிறோமா? நீதியாகிய கனி சமாதானத்தை என்ன செய்கிறது? நடப்பிக்கிறவர்களாலே இந்த சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. அப்ப நீதியாகிய கனி நமக்குள்ள இருக்குதா? நீதியாகிய கனி வெளிப்படுகிறதா? அப்ப யாரை செய்ய முடியும்? சமாதானத்தை நடப்பிக்கிறவர்கள். அப்ப சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய மத்திய 5 எடுத்து பாருங்க. சமாதானத்தை பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர். ஏன்னா ஆண்டவராக இயேசு யாரு? சமாதான பிரபு. அவர்கிட்ட சமாதானத்தை பண்ணுகிறதா அவருடைய நோக்கம். இங்க வந்து ஆண்டவர் என்ன செய்தாரு? சமாதான பிரபுவாய் வந்தார். சில நேரம் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்யணும்? சில நேரம் ரட்சிக்கப்படாத குடும்பத்தினால நசுக்கப்படலாம், ஆனாலும் கர்த்தர் மகிமைப்படுவார். அதனால தான் பாருங்க, எப்படி கண்ணீரோடு விதைக்கிறோமோ கம்பீர அறுவடை இருக்குதோ, அதே போல பிழியப்பட சாறு அதிகமாய் வந்து எப்படி ஒரு நல்ல ஃப்ரூட் ஜூஸ் நமக்கு குடிக்கிறோமோ, ஒரு பரிமளத்தை நம்ம வெளிப்படுத்தும், அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை கூட. அப்போ அதை தேவன் கணக்குல வைத்து நம்ம என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். பிரசங்கி 11:6 பாருங்க, காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கையை நிகழ விடாதே, அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்றோ இரண்டும் சரியாய் பயன்படுமோ என்று நீ அறியாயே. அப்ப காலையில ஆண்டவர் காலையில் சொல்றார், விதை விதைக்க வேண்டிய நேரம் இது, அறுக்க வேண்டிய நேரம் இது, வழியை செம்மைப்படுத்த வேண்டிய நேரம் இது, கர்த்தரை தேடி தேடி நாம் அடைய வேண்டிய வெற்றிகளுக்கு நேராக கடந்து செல்ல வேண்டிய நேரம் இது. அதனால என்ன செய்யாத? ஒரு நாள் கூட அசதியா இருக்காத. காலையிலே உன் விதையை விதை. அதிகாலையில ஆர்வத்தோடு தேவனை பாடி துதித்து நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தி நம் காரியங்கள் எல்லாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து நம் குடும்பங்களை ஒப்பு கொடுத்து காரிய சித்தி கர்த்தரால் வரும் என்று நான் நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன் என்று சொல்லி காலையிலே உன் விதையை விதை. அது பாடலா இருக்கலாம், ஆராதனையா இருக்கலாம், கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபமா இருக்கலாம், உலக நாடுகளுக்காக தேசத்துக்காக ஜெபிக்கிறதா இருக்கலாம், ஒருவேளை வேத வசனங்களை வாசித்து தியானிக்கிற நேரமாக இருக்கலாம். ஆனா காலையிலே உன் விதையை விதை. காலையில இருக்கிற எனர்ஜி மத்தியத்துக்கு மேல இருக்காது பாருங்க. அதனால காலை செஷனை தெரிஞ்சுக்கிறோம். காலையில பாஸ்டிங் பிரேயர், காலையில எது கூட்டம் வச்சாலும் காலையில வைக்கணும். இதுவே மத்தியானத்துக்கு மேலன்னு சொன்னா நமக்கு எப்படி ஆயிடும்? சரீரத்துல ஒரு டயர்ட்னஸ் வரும். காலையில இருக்கிற உற்சாகம் அது அப்புறம் இருக்காது. அதனால காலையில பாருங்க எக்ஸசைஸ் பண்றாங்க. 4 மணி 3 மணிக்கெல்லாம் என்ன செய்யறாங்க? ரோடுகள்ல நடந்து போறாங்க. காலையில 4 மணில இருந்து ஒரு 5-6 மணிக்குள்ள முடிச்சிடறாங்க, எல்லாம் வாக்கிங் முடிச்சிடறாங்க. ஏன்னா ஒரு 5:30 மணில இருந்தே ரோடுகள்லாம் என்ன செய்யறது? ரொம்ப பிஸியா இருக்குது. அப்ப அவங்க காலையில அவங்க எதற்காக? அவங்க எனர்ஜியை காப்பாத்துறதுக்காக, அவங்க வந்து நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்காக அவங்க என்ன செய்யறாங்க? அவங்க காலையிலே வாக்கிங் போறாங்க, பலவித எக்ஸசைஸ் பண்றாங்க. சில பேர் என்ன செய்யறாங்க? கஷ்டப்பட்டு நமக்கு ஒரு இஞ்சி தட்டி போட்டு டீ குடிக்கிறாங்க, சோம்பேறியா இருக்கு. சிலரை பாத்தீங்களா, அது இஞ்சி எண்ணத்துக்கு தட்டுறது சும்மாவே போடும். ரெடிமேடா ஏதாவது வாங்கி வச்சுட்டு டிப் பண்ணி குடிச்சிருவாங்க. என்னமா அப்படிதான் செய்யணும். சோம்பல் இருந்துச்சுன்னா அது சேர்த்து பிடிக்காது, கிச்சன் போக பிடிக்காது.
ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, காலையில உன் விதை விதை, மாலையிலே உன் கையை என்ன செய்யாத நெகிழ விடாத. காலை ஜெபம் பண்ண மத்தியம் ஜெபம் பண்ண வேண்டியிருக்கு. காலையில வசனம் பார்க்கிறேன், இப்ப எனக்கு ரிப்பீட்டடான வசனத்தை கேட்கணுமா இல்ல, எனக்கு தெரியாதே ஒண்ணு இல்லை. அப்படி இல்லை, காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கையை நெகிழ விடாது. ஏதோ உனக்கு கட்டாயம் நல்லா நடக்கும். அப்படிதானே? சர்ச்சுக்காக கூட பாருங்க, எல்லாரும் பாருங்க, 17 நாள் சொல்லிட்டு போயிட்டேன், வந்து பார்த்தா ஒண்ணுமே ரிசல்ட் இல்லை. அப்புறம் நான் நீயே போனதான் உனக்கு இடம் கிடைக்கும்னு அங்க கொஞ்சம் பேர் ஊழியக்காரர்கள் சொன்னாங்க. அலையாத இடம் இல்லை. ஆனா நாங்க இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல கர்த்தர் வச்சுட்டார், அவர் வச்சிருக்கிறாரு. அதை இப்பெல்லாம் நாங்க உங்களுக்கு சொல்ல முடியாது. ஆண்டவர் வச்சிருக்கிறார், அவ்வளவுதான் சொல்ல முடியுமே தவிர அதை டீப்பா தெரியணும்னா நீங்க அப்படியே நாங்க உலாவி பண்ண பார்த்த இடத்துக்குலாம் போனா கண்டுபிடிக்கலாம். ஆண்டவரை தேடுங்க, அவரை கண்டுபிடிங்க. இதை கண்டுபிடிச்சு என்ன பண்ண போறோம்? நம்ம இன்னைக்கு நிறைய நேரம் வேஸ்ட் ஆஃப் டைம் என்னது, மற்றவங்களை பத்தி பேசுறது தான். ஆனா என் குடும்பத்தை, என் சொந்த குடும்பத்தை பார்க்கணும், என் குடும்பத்துக்கு ரட்சிப்பு வரணும், என் பிள்ளைகளுக்குள்ள கர்த்தர் வேணும், என் பிள்ளை இந்த குடும்பம் கர்த்தருக்காக பிரகாசிக்கணும். அதுக்கு தேடி தேடி கண்டுபிடிச்சா அந்த வறட்சி கண்டுபிடிக்கலாம். நான் கண்டுபிடிக்கும் போதெல்லாம் அதை ஆண்டவருக்கு சொல்றேன், ஆவிக்குரிய வறட்சியோ அந்த பூமிக்குரிய வறட்சியோ, எந்த வறட்சி ஏன்ல காணப்படுது, என் பிள்ளைகளுக்குள்ள காணப்படுது, இந்த சபையில காணப்படுது, என் பிள்ளைகளுடைய குடும்பத்துல காணப்படுது, அந்த வறட்சியை மாற்ற யாராலதான் முடியும்? கர்த்தரால மட்டும்தான் முடியும். ஆனா அந்த வறட்சி மாறின என் கண்ணீரை விதையாய் நான் விதைக்கலாம். கண்ணீரோடு விதைக்கிறது கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டே போவான். ஆனா அவன் என்ன செய்வான்? தான் அறுத்த அணிகளை சுமந்து கொண்டு கம்பீரமாய் வருவான். அப்ப இன்னைக்கு சேலஞ்சஸ் நிறைஞ்ச உலகத்துல தான் வாழ்றோம், சவால்கள் நிறைந்த உலகத்துல வாழ்றோம். ஆனா இந்த உலகத்துல நம்ம எப்படி இருக்க வேண்டும்? ஜெயத்தோட இருக்கணும்னு ஆண்டவர் ஆசைப்படுகிறார். நீ உனக்கு என்ன முடியுதோ, ஒரு சகோதரி சொன்னாங்க, சிஸ்டர் இந்த வருஷத்துல நான் நினைச்சேன் எப்பயாவது நான் என்ன செய்யணும், ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு ஊழியம் செய்யணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு காரியத்தை சொன்னாங்க. நானும் அவங்களை குறிச்சு நினைச்சது அதுவே தான் நினைச்சிருந்தேன். நான் உங்களுக்கு அதை குறிச்சு நான் பேசுறதுக்கு முன்னாடியே அவங்க அதை குறிச்சு எனக்கு சொன்னாங்க. இதான் பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிற விதம். எனக்கு சொன்னா உங்களை குறிச்சு உங்களுக்கு ஏற்கனவே அதை பத்தி சொல்லியிருக்கணும். அப்பதான் வந்து என்ன செய்யும், அந்த கோயில் செய்தாயி கரெக்டா போகும். ஒரு முறை எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு ஊழியக்காரர் வந்தார். அவர் சொன்னார், நான் 3 நாள் நான் பாஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் சிஸ்டர், இந்த நீங்க எங்க பிரேயர் நடத்துறீங்களோ அதான் இடம் தான் எனக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இது கொடுங்க அப்படிங்கிறார். அப்ப நான் நினைச்சுக்கிட்டேன், உங்ககிட்ட சொன்ன ஆண்டவர் என்கிட்ட சொல்ல மாட்டாரா? இந்த மாதிரி ஒரு பாஸ்டர் வருவார், 3 நாள் பாஸ் பண்ணியிருக்கிறாரு, நீ கூட சொல்லியிருக்க மாட்டாரா? சொல்லலையே நினைச்சுக்கிட்டேன். அப்பெல்லாம் பேசுற தைரியம். அப்ப என் ஹஸ்பண்ட் தான் பேசுறாங்க, சொன்னாங்க அவன் உயிரோட இருக்க வரைக்கும் என்ன செஞ்சுட்டு போவான், அது வந்து யாருக்கும் நாங்க கொடுக்கறதா இல்லை அப்படின்னு. பாருங்க, அந்த மாதிரி சில பேருக்கு விதையே விதைக்க கூடாது, ஆனா என்ன வேணும்? அறுவடை வேணும். அள்ளித்தும் விதையை சுமந்து கொண்டு போறதுக்கு இருக்கிற பெயின் வேணும். பெயின் இல்லாம டெலிவரி ஆகுமா? ஒரு குழந்தை பெத்தெடுக்கணும்னா, நார்மலா பெத்தெடுக்கணும், பெயின் இருக்கணும். பெயின் இல்லைன்னா என்ன செய்யறாங்க? ஆப்ரேட் பண்ணி, அந்த ஆப்ரேஷன் பண்ணி உள்ள குழந்தைய நல்லா எடுத்துக்கலாம். ஆனா அந்த தாய்க்கு எவ்வளவு நாள் இருக்காங்களோ அவங்களுக்கு வீக்னஸ் தான், முதுகு வலி, ரொம்ப நேரம் உட்கார முடியாது. நார்மலா குழந்தை பெற்றவங்களுக்கு இருக்கிற பலன் அவங்களுக்கு இருக்காது. அப்ப பாருங்க, கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிறது எப்படிப்பட்டதா? பின்வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். அப்ப இன்னைக்கு பாடுகள் இல்லாத மகிமை இல்லை, பாடுகள் இல்லாத பரலோகம் இல்லை, கண்ணீரின் ஜெபம் இல்லாத அறுவடையும் கிடையவே கிடையாது. நாம் இதை உணர்ந்து கொண்டவர்களாக இருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அறியாமை உள்ள காலம், ஏதோ எழுந்தோம், ஏதோ சாப்பிட்டோம், ஏதோ தூங்கணும் அப்படின்னு இருந்த காலம் வேற. ஆனா இப்போ அறிவு நிறைய வேண்டிய காலம், அறிவால் நிறைக்கப்பட்டிருக்க வேண்டிய காலம், நாம போய் பலன் கொடுக்க வேண்டிய காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீதிமொழிகள் 11:18 முதல் 21 வாசிக்கிறோம். துன்மார்க்கன் திருதா வேலையை செய்கிறான். துன்மார்க்கனுக்கு என்ன வேலை? ஏதோ ஒண்ணு வேண்டாம்னு செய்யும். உலக பிரகாரமா பாருங்களேன், நான் இந்த சபைக்கான இடத்தை தேடும்போது பாருங்க, காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் என்ன செய்யறாங்க? அந்த தொழில் பண்றவங்க என்ன செய்யறாங்க? அவ்வளவு தூரம் அவங்களுக்கு உடம்பு வலிக்காதான் என்ன, எவ்வளவு அழைச்சு அலையிறாங்க, கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறாங்க. புது கஸ்டமர் வராங்களா கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வேகம் இருக்குது பாருங்க, சுறுசுறுப்பு இருக்குது. நியாயமா அநியாயமா நமக்கு தெரியல, ஆனா அந்த வேகத்தோடு செயல்படுறதுனால அவங்கதான் நிறைய வச்சிருக்கிறாங்க பாருங்க. நம்மளாம் உழைப்போம், மாசத்துக்கு ஏதோ ஒரு சம்பளம் வரும்,
இல்லைன்னா பிசினஸ் ஏதாவது பண்ணா அது கொஞ்சம் வரும். அவங்களுக்கு பாத்தீங்களா உழைப்புக்கு தக்கதான் அவங்க ஆஸ்வதிக்கப்படுறாங்க சொல்ல, உழைப்புக்கு தக்கதாக அவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க. இல்ல எத்தனை பேர் பாருங்க, அந்த காலத்துல வளைச்சு போட்டுதான் இந்த காலத்துல எவ்வளவு வாடகைகள் வருது. அந்த காலத்துல நமக்கு அறிவு இல்லைல்ல, வாங்கலாம் நம்ம நினைச்சிருக்கலாம், ஆனா வாங்கியிருக்க மாட்டோம். இப்ப பணம் பெருமையை பேசுவோம் பாருங்க. அந்த நாள் எப்படி தங்க வந்துச்சு, ஒரு கிரவுண்ட் 20,000க்கு வந்துச்சு, 27,000 வந்துச்சு. நாங்க தான் வாங்கணும். அந்த நாள்ல நம்மகிட்ட அந்த பணமே இருந்திருக்காது, வாங்குறதுக்கு விருப்பமும் இருந்திருக்காது, சூழ்நிலை அமைச்சிருக்காது. இந்த காலத்துல குரோர் கணக்குல போகும்போது என்ன செய்வோம், அந்த 20-27 நினைப்பு பாருங்க. அப்ப இப்ப நினைச்சு என்ன பிரயோஜனம்? அதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அறுக்கிற காலத்துல அறுத்து, விதைக்கிற காலத்துல விதை, பண்படுத்த வேண்டிய காலத்துல பண்படுத்து, ஜெபிச்சு கொண்டே இரு, அடைய மட்டும். அதான் இந்த நாள்ல ஆண்டவர் நம்மளோட கூட பேசுகிற காரியம். கண்டடைய வரைக்கும் நீ தேடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோடும் என்னை தேடு. உபாகம் 4:29 அதான் சொல்லுது, தேவனாகி கர்த்தரை நீ ஒரு காலத்துல தேடுவாய். அதுக்கு முந்தின வசனம் எடுத்துட்டீங்களா? முந்தின வசனம் எடுத்தீங்களா? எங்கேயோ சரி, ஓகே. அப்போ தேவனாகி கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும் போது அவரை என்ன செய்வாய், கண்டுபிடிப்பாய் என்று வேதம் சொல்லுது. அப்ப இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதுக்கு நம்ம கீழ்ப்படியலாம். 4 காரியம். விதைக்க வேண்டும். நம்ம என்ன செய்யணும், உடல் உழைப்பு விதைக்க வேண்டும், ஆவிக்குரிய பிரகாரமா கண்ணீரை விதைக்க வேண்டும், வசனத்தை விதைக்க வேண்டும், வார்த்தைகளை பொறுக்கி இருதயத்துல வைத்து அதை என்ன செய்யணும், வாயினாலே அறிக்கை செய்து விதைக்க வேண்டும். அப்புறம் என்ன செய்யணும், தயவு. ஆண்டவரே அந்த ஒரு வயநிலத்துல விதைச்சுட்டா கூட ஆண்டவருடைய தயவு வேணும். குறிப்பிட்ட காலத்துல மழை வேணும், ஏற்ற காலத்துல ஒரு தேசத்தில் மழை பெய்யும், நீ கைட்டு செய்த எல்லாவற்றிலும் தேவநாயகத்தை ஆசீர்வதிக்கவும், வானத்தை நல்ல பலகணிகளை திறப்பார், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காத இருப்பாய். நம்ம கடைசி மட்டும் புடிச்சுக்கணும், நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காத இருப்பாய் சொன்னீங்களே, அது சோத்திரம், அது பிரயோஜனம் இல்லை. அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் சொல்லியிருக்கு பாருங்க, நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தா இதெல்லாம் ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதத்துல கொண்டுதான் இது அப்படின்னு உபாகம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கும். அப்ப அதெல்லாம் முன்னாடி இருக்கதான் விட்டுட்டு கடைசி நம்ம பிடிச்சுக்கிட்டோம்னா இந்த வருஷம்ல எப்படி நன்மை கிடைக்கும் யோசித்து பாருங்க. அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன, விதைக்க வேண்டும், இடைவிடாம கண்ணீரை விதைக்க வேண்டும். நம் பாரம் வரும்போதெல்லாம் கர்த்தர் சமூகத்துல விதைக்க வேண்டும். நம்மால முடியாத நேரத்துல வேத வசனங்களை எடுத்து வைத்து வாசித்து அதை மனசுல வச்சு மனப்பாடம் பண்ணி அதை என்ன செய்ய வேண்டும், விதைக்க வேண்டும். சத்தமாய் நம்முடைய காதுகள் கேட்கும்படி அறிக்கையிட வேண்டும். அறிக்கையிட்டு கொண்டே இருக்கும் போது அதுக்கு தேவையான அறுவடையை தேவன் தருவார். அடுத்தது பண்படுத்த வேண்டும். இன்னும் என்னதான் என்னுடைய வாழ்க்கையில சீர்படுத்த வேண்டும், பண்படுத்த வேண்டும், சரிப்படுத்த வேண்டும், அதை நாம் சரிப்படுத்த வேண்டும். அடுத்தது ஆண்டவர் நீதியை செய்கிற வரைக்கும் காத்துள்ளார். என் தேவன் வருவார், அவர் நீதி செய்வார். என் தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் நான் ஆண்டவரை பார்ப்பேன். நான் சொன்னார், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னார், அவர் எங்களை தப்புவிப்பார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய கைக்கு தப்புவியாமல் போனார், நீ நிறுத்தின காரியத்தை நாம் என்ன செய்ய மாட்டோம், நமஸ்கரிக்க மாட்டோம் சொன்னார். அந்த மாதிரி ஒரு காலம், தீவிரமாய் தேவனை தேட வேண்டிய காலம், தீவிரமாய் உழைக்க வேண்டிய காலம், தீவிரமாய் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வேண்டிய காலம். அந்த காலேபு சொன்னது போல அந்த மலை நாட்டை இப்பொழுது தான், இந்த மலை நாட்டு கஷ்டம் தான் சுதந்திரிக்கிறது, அந்த நாட்டை எனக்கு தான். அவர்களை எல்லாம் துரத்திட்டு நான் அந்த நாட்டை அதை எனக்காக சொந்தமாக்கி கொள்வேன், நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம போர்ஸ் பண்ணி ஆண்டவர் பாதத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் வளர்ச்சி அடைந்து நம்முடைய வேர் கிறிஸ்துவில இன்னும் ஆழமாய் நம்ம கடந்து போகும்போது வெளியில இருக்கிற ரிசல்ட் யாராலையுமே அழிக்கப்பட முடியாது. இந்த வருஷம் நம்ம இணைந்து செயல்படுவோம். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில பெரிய காரியம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தேவனே, இந்த சத்தம் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே இதை மனசுல வைத்துக் கொள்ளட்டும் தகப்பனே. அப்பாவை துதிக்கிறோம். நாங்கள் நீதிக்கென்று நாங்கள் விதைக்க வேண்டுமே தவிர அநியாயத்தை விதைக்க கூடாதப்பா, அநீதியை விதைக்க கூடாது தகப்பனே. நெகட்டிவ் கம்பல்ஷன்ஸ் விதைக்க கூடாது, சோர்வையோ களைப்பையோ விதைக்க கூடாது, பிசாசை நாங்கள் ரொம்ப மேன்மையாய் பேசக்கூடாது ஆண்டவரே. அப்பா, விதைப்புக்கு தக்கதான அருள்ப்பு வரும் மட்டும் ஆண்டவரே உண்மையே நோக்கி பார்க்கணும் ஆண்டவரே, கிரியை நடப்பிக்கணும், செயல்படணும் ஆண்டவரே. அப்பா, அது போல பட்படுத்த வேண்டும்
பயன்படுத்தி ஆண்டவரே அப்பா நீங்க எப்ப வருவீங்க, நீதியை செய்வீங்க என்று சொல்லி காத்து கிடக்கணும். அது வரைக்கும் அயராது செவிக்கணும். இப்படிப்பட்ட அனுபவங்களுக்குள் எங்களை நடத்தி ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளை வாழ்க்கையை விசாரித்து நடக்கும். வாழ்க்கையின் வனாந்தரங்களை விசாரியும், பாலை நிலங்களை விசாரியும். அந்த பாலை நிலங்கள் வனாந்தரங்கள் வயல்வெளியாய் மாறுபடும். அனுகிரகத்தை கொடுப்பீராக. இந்த காலங்களை நாங்கள் இப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில பயன்படுத்தி கொள்ளும் போது அடைய பூமிக்குரிய எல்லாவித நன்மைகளாக நடப்பு எங்களை ஆசீர்வதிப்பது உறுதி தரங்களை அப்படியே நீர் செய்யும். ஒருவரை அனைத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும் வெற்றிமே வெற்றியை கொடுப்பீராக. வயசு காலங்களை பெருக செய்து யோபு ஆண்டவர் இழந்து போன அனைத்து நன்மைகளை பெற உதவி செய்தது போல நல்ல ஆரோக்கியத்தோடு கூடிய தீர்க்காயுசு காலங்களை பெருக செய்து உமக்காக உழைக்க, உமக்காக பிழைக்க, அடைய துணையோடு ஜெயிக்க ஒவ்வொருவருக்கும் கிருபையாக ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஆமென்.